எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உன் மேல பழைய தூக்கி போடுறான் அவனை இவன. அத்தை, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம நீங்க என்ன சொன்னாலும் அது எடுபடாது. இனிமே நீங்க அபி விஷயத்துல தலையிட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ், நீங்க அத்தைய கூட்டிட்டு போங்க. சஞ்சீவ். ஈஸ்வரி, என் நாத்தனாரு மீனாட்சி மேல சத்தியமா சொல்றேன், அபியோட வாழ்க்கை நாசமாகறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அத நீ சொன்னாலும் சரி, என்ன படைச்ச அந்த கடவுளை சொன்னாலும் சரி. ஈஸ்வரி, நான் கதிரை பார்க்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. ஆனா கதிர் மட்டும் அபிக்கு துரோகம் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா நான் அவனை அடிப்பேன். கண்டிப்பா அடிப்பேன். ஏடா சொன்ன? என் பையனை அடிச்சிருவியா? எங்க அடிச்சு பாரு. அவனை அடிச்சிட்டு போயிருவியா இங்க இருந்து? சார், மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்தினது ஈஸ்வரியும் அபியும். திரும்ப மிருகமா மாறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நண்பா, அபி பிள்ளைய நாங்க நல்லா பாத்துக்குருவோம். நீங்க போங்க நண்பா, அம்மா கூட்டிட்டு போங்க. ஆமா. என்ன சித்தப்பு, நீ வேற ஏன் முடிஞ்சு போன கதையை இப்ப திரும்ப ஆரம்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? சஞ்சீவ் ஒண்ணு இப்ப தப்பா எதுவும் சொல்லலையே. கதிர் தப்பு பண்ணாதான் அடிப்பேன்னு சொன்னாரு. அவன் தப்பு பண்ணாட்டி எதுக்கு அவர் அடிக்க போறாரு? எப்ப பாரு எல்லாத்துக்கும் மீசையை முறுக்கிட்டு இப்படி ஐயனார் மாதிரி நின்னுகிட்டே இரு. அக்கா, இதை இப்படியே விடக்கூடாதுக்கா. துர்கா, இங்க பாரு, நீ பேசின விதமும் தப்பு, அவங்க பேசின விதமும் தப்பு. இந்த பிரச்சனை இதுக்கு மேல பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு, போ. வா போலாம். அபி, கதிரை கூப்பிட்டு நீ மேல போ. அத்தை, நான் அத்தையையும் சஞ்சீவையும் வழி அனுப்பிட்டு வரேன். போ. அத்தை, அத்தை, வண்டி நிறுத்துப்பா. என்ன ஈஸ்வரி? அத்தை, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. கோயில்ல மட்டும் கதிர் அந்த பொண்ணோட சேர்ந்து மாட்டிருந்தானா நான் அவனை நார் நாரா கிழிச்சு தோரணை கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். இப்ப அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்துல செமையா மாட்டுவான். அப்ப அவனை பாத்துக்கலாம். எப்ப பாத்துக்கிறது? இப்பவே அவன் என்கிட்ட இருந்து 2 தடவை தப்பிச்சிட்டான். 3வது தடவை மாட்டுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ், நீங்க கதிரை அடிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கெட்டிக்காரன் போய் 8 நாளைக்கு தான். கதிரோட இந்த போய் எத்தனை நாளைக்கு நாமளும் பாத்துடலாம். கதிர் என்னை பத்தி என்ன வேணாலும் போய் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அபி அவன் சந்தோஷமா வச்சிருந்தாலே அதுவே எனக்கு போதும். நம்ம அபி சந்தோஷமா வாழணும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. அபியை கதிர் நல்லபடியா பார்த்துக்கிட்டானா அதுக்கப்புறம் என்னை பத்தி என்ன போய் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அபிக்கு அவனால ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது என்னாலையும் முடியாது சஞ்சீவ். நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. அத்தை, மாமாக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி, போயிட்டு வாங்க. போ. சரி ஈஸ்வரி, போப்பா. நான் யாருடி? சொல்லு, நான் யாரு? உன்னை தானே கேக்குறேன். நான் யாரு? நான் உன் ஹஸ்பண்ட் தானே. உன் தாலி கட்டல. ஏண்டி, உன் புருஷனை உன் முன்னாள் காதெல்லாம் அடி அடின்னு அடிச்சிருக்கான். நான் கையிலயும் நேத்திலையும் கட்டு போட்டு வந்திருக்கேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதை பார்த்தோம் நீ துடியா துடிச்சிருக்க வேணாம்? அந்த படவா ராஸ்கல்ல தொலைச்சி கட்டுவேன்னு கிளம்பி போயிருக்க வேணா நீ? ஏண்டி, புருஷன்னா அப்ப இதான் புருஷன் மேல வச்சிருக்க பாசமா நீ? சரி 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 சரி, நீ இப்ப அவனை தேடி போயிருக்க வேணாம். உனக்கு ஒரு சான்ஸ். அவனே இங்க வந்தான், உன் புருஷனை அடிச்சுட்டு அவனே நேரா இங்க வரான்.
ஆ? உன் கண்ணு முன்னாடி நிக்கிறான், அவன் சட்டையை பிடிச்சி இறுக்கி அவனை 4 அறை விட்டுருந்தனா நீ வேற யாருமா பத்தினி தான் சூப்பர் தானே நான் பெருமை பட்டுப்பேன். ஹாப்பியா இருந்திருக்கும். ஆனா நீ சிலம்பா நின்னுட்டு இருந்தேடி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? ஆ? பாசமே இல்லைல்ல? ஆ? சொல்றீங்க